வணக்கம்ங்கண்ணா. கோயம்புத்தூர் மாவட்டம் தென்கரை கிராமத்துலேருந்து ஆதி பேசுகிறேங்கண்ணா. இயற்கை விவசாயி நாமக்கல் பரமத்தி வேலூர் லோகன் அவரோட ஆலோசனைப்படிங்கண்ணா, அவர் கொடுத்த தாய் திரவத்தை வச்சு இது பாருங்கண்ணா, முதல் கலக்குன சாணப்பாசி கரைசலுங்கண்ணா. இது அருமையாக ரிசல்ட் நல்லா கொடுத்துட்ருக்குங்கண்ணா. இதுலேருந்து எடுத்து தான் மல்டிபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் கொடுத்ததில் 200 லிட்டர் மல்டிபிகேஷன் பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் அடுத்து 3 ட்ரம் பண்ணிக்கிறேங்கண்ணா. இதே மாதிரி இது பண்ணி பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆச்சுங்கண்ணா. இந்த 3 ட்ரம்லேயும் நல்லா ஒரு ரிசல்ட் வந்திருக்குங்கண்ணா. அப்புறம் இதுலேருந்து எடுத்துங்கண்ணா மீன் அமிலம், முதல் மாடித்தோட்ட மீன் அமிலம்னு ஒரு சொல்கிறாங்க, அதை நான் பண்ணியிருக்கிறேங்கண்ணா. இது ஒரு 15 நாள் ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நொதிச்சுங்கன்னா ஒரு 15 கிலோ மீன், 5 கிலோ சர்க்கரை, இது கூட வந்து இந்த சாணப்பாசி கரைசல் வந்து ஒரு 15 லிட்டர் ஊற்றுனுங்கண்ணா. ஊற்றுனதுக்கு பாருங்கள் நல்லா அருமையான ஒரு ரிசல்ட்டுங்கண்ணா. இது நீ பயிருக்கு கொடுத்துட்டுருக்கிற சாணப்பாசி கரைசலும் கொடுத்தாச்சுங்கண்ணா. அது என்றது வந்து பார்த்தீங்கன்னா பூராமே பாக்குங்கண்ணா. பாக்கு ரிசல்ட்டு உடனே தெரியாதுங்க, கொஞ்சம் நாளாக தெரியும்னு நினைக்கிறேன். இதோட ரிசல்ட் உடனே தெரியுறதுக்கு ஒன்று நான் காமிக்கிறேங்கண்ணா. இது வீட்டிலையே வந்து நாங்கள் அவரைச்செடி ஒன்று வளர்த்திட்டுருக்குறேங்கண்ணா. அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அபாரமான வளர்ச்சி வந்துருக்குதுங்க. அதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் தயார் பண்ணிட்டேங்கண்ணா. அடுத்தடுத்து நாங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறேங்கண்ணா, இதை வச்சு சுண்ணாம்பு பொடி போட்டு சுண்ணாம்பு கரைசல், அப்புறம் இப்போ புண்ணாக்கு போட்டு புண்ணாக்கு கரைசல், அப்புறம் மெயினாக வந்துங்கன்னா எருக்கில் கரைசல் இதில் கண்டிப்பாக பண்ணலான்ட்டுருக்கிறேன். எருக்கில் செடி இதாங்கண்ணா நம்ம பார்த்து தோப்புங்கண்ணா. எல்லாமே மரத்துகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 8 வருஷம் ஆச்சுங்கண்ணா. இந்த ட்ரிப்பு நல்லா குழந்தை நல்லா இருக்குங்கண்ணா. இது மேலும் அதிகமாக படுத்தணும். இதுக்கு உரவு செலவுகள் முதல்ல அதிகமாக உரம் போட்டிருந்தேங்க, கெமிக்கல் உரம். இப்போ உரத்தை வந்து கம்மி பண்ணிட்டு மேலே எருவு கொட்ட ஆரம்பித்தேன். இப்போ அதுக்கும் மாறாக இவர் சொன்ன மாதிரி எருவுக்கு கூட நல்லா இது பண்ணுறதுக்கு வேண்டிய சாணப்பாசி கரைசல் இது ஒரு டைம் கொடுத்துட்டேங்க. சாணப்பாசி கரைசல் இது எல்லாத்துக்குமே ஏக்கராக்கு ஒரு பேரல் கணக்கு பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். சாணப்பாசி கரைசல் ஊற்றி இந்த அவரைச்செடி நான் ரொம்ப வளராமல் இருந்தது, அதை எடுக்க முடியலைங்க அந்த டைமில் வீடியோ. இப்போ இதுக்கு உண்டான அது கொடுத்துங்கண்ணா. அபரியாக நல்லா ஒரு வளர்ச்சியாக இருக்குதுங்க. ஒன்று இதுக்கு அடுத்து பூ எடுக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு இடத்துல சிமிர் வருதுங்க, பூ சிமிர் பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வந்துங்கன்னா ஒன்று வளர்த்திட்டு இருந்த வீட்டுக்கு பின்னாடி, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ எடுத்துருக்கு பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு வெச்சதுலேருந்து ஒரே நாள் பூ எடுத்து, அதுக்கப்புறம் பூவே எடுக்கலைங்க. இது கவாத்து பண்ணிவிட்டாலுமே வளராமல் அப்படியே இருந்துட்டு இருந்ததுங்க. இந்த சாணப்பாசி கரைசல் கொடுத்து கரெக்டாக இன்றைக்கி 1 மாதம் ஆச்சுங்க. நல்ல ஒரு மொக்கு அடுத்தடுத்து நல்ல ஒரு இதாக இருக்குது பாருங்கண்ணா. சாணப்பாசி கரைசல்னால எந்த ஒரு குழப்பமும் வேண்டாங்கண்ணா. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்குதுங்க. இதுக்கப்புறம் இது கூட தயாரிக்கிறது நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க. இது வந்து லோகனுக்கு வந்து முதல்ல என்னோடய பல நன்றிகள் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். ஏன்னா அவர் சில வழிகாட்டுகள் எளிய முறையில் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சொல்லி கொடுத்துருக்குறாருங்க. அதை நிரூபித்து காமிச்சிட்டுருக்கிறார் அவர். அதனால் கண்டிப்பாக அவரோட பின்பற்றுவேன், கண்டிப்பாக அவரோட பின்பற்றலான்ட்டு இருக்கிறேங்க. நன்றி.